விஜய் படத்துக்கு சீலிங் கிடையாது, என்ன ரேட்டுக்கு வேணா வாங்கலான்ட்டு. ஓகே. ஸோ அது நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் மூமெண்ட்டா எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ஏன்னா வெறும் படங்கள் ஸ்டார் பவர் மட்டும் இல்லாம இப்ப ஆட்டோகிராஃப் வர்றது ஒரு நல்ல சைன் தான். ம். ஒரு ஸ்டார் பவரோட இருக்க படங்கள் மட்டும் தான் ரீலீஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஃபில்டர் பண்ணி ஃபோக்கஸ்டா இது வேண்டாம், இது வேணும்ன்ற சூசிங் மட்டும் தான் அவங்க. அத மட்டும் அவங்க பண்ணிட்டாலே எங்களோட பெரிய கேமராமேனாவும் பெரிய டைரக்டராவும் வந்துடலாம். ப்ராஜெக்ட்ஸ் என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் என்னங்கிறது வந்து என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் தான் டிசைட் பண்ணும். மற்ற ஸ்டார் டைரக்டர் மாதிரி நான் இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அடுத்து அந்த ஸ்டாரோட டேட் இருக்கு, அதுக்கப்புறம் அவர் டேட் இருக்கு, அதெல்லாம். ஸோ அப்படி லைட் தேவையை வந்து டோட்டலா உடைச்சது வந்து காதல். கேமராவோட தேவையை டோட்டலா உடைச்சது வந்து வழக்கு. ஏன்னா எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். இப்ப வந்து விஜய் மில்டன் சார் வந்து ஆட்டோகிராஃப் அந்த படத்தப்ப அண்ட் இப்ப இருக்கக்கூடிய விஜய் மில்டன் சாருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம்னா என்னவா இருக்கும் சார்? ஐயோ ஒண்ணுமே இல்லைங்க, அப்படியே தான் இருக்கீங்க. நானும் என்னைக்காவது மாறி இருப்பான்னு பாக்குறேன். ஒரு வெங்காயம் அதே மாதிரிதான் நான் இருக்கேன். ஓகே. நான் இருக்க இந்த சென்ஸ் எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஸ்டில் நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன். நான் வந்து ஆட்டோகிராஃப் டைம்ல வந்து ஃபீல் பண்ணேன், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஓவர் இன்டென்ஸ்டா இருக்கக்கூடாது, டூ மச் இன்டு தி ப்ராஜெக்ட் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கணும், கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா எல்லாம் தேவையில்லாம ஹர்ட் பண்றோம். சேரன் நல்லவன்னு எனக்கு தெரியுது, நான் நல்லவன்னு அவருக்கு தெரியுது. ஆனா எங்களால ஒன்னா டிராவல் பண்ண முடியல. என்ன அர்த்தம்? தெர் இஸ் சம் மிஸ்டேக்ல. அப்ப அது சரி பண்ணணும் அப்படின்னு. அடுத்த படத்துலேயே காதல் பாலாஜி கூப்பிட்டாரு. அதுலயும் நான் ஃபர்ஸ்ட் டேவே சண்டை எனக்கும் பாலாஜிக்கு. போயாண்டு நான் கிளம்புறேன், நீ போடாண்டு அவர் போயிட்டாரு. அப்புறம் ஈவினிங் வந்து திருப்பி பேசணும், மறுநாளும் திருப்பி ஷூட் பண்ணணும். ஸோ அப்போ டிசைட் பண்ணேன், இனிமே வந்து பாலாஜின்றது எனக்கு பயங்கர க்ளோஸ், எனக்கு நல்லா தெரியும் அவன் எவ்வளோ நல்ல பையன், நல்ல டைரக்டர்னு. அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ நல்ல பையன். நாங்கள் கவிதைகள் பற்றி பேசுவோம், நிறைய உலக படங்கள் பேசுவோம். ஆனால் ஸ்பாட்ல சண்டை வருது. அப்போ இட்ஸ் ஓகே, ஆட்டோகிராஃப்ல நம்ம திருந்தல, இப்ப காதல்ல திருந்தணும்னு நினைச்சேன். இப்ப கோலி சோடா வரைக்கும் அது வந்து கண்டினியூ ஆகுது. மழை பிடிக்காத மட்டும் வரைக்கும் ஓகே. சண்டை போடுறதுன்றது வந்து மாறவே இல்லை, அது அப்படிதான் இருக்கு. இப்ப இப்ப நான் டிசைட் பண்றேன், நான் அடுத்த படத்துல மாறணும்னு பாப்போம். கண்டிப்பா இப்படியே வந்து பல படங்கள் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்ப காதல் படத்தை பத்தி பேசும்போது காதல் படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஆசை இருக்கா சார்? ஆக்சுவலா நல்ல ஐடியாங்க அது, செம்மையா ரீச் ஆகும். காதல் கூட வந்து 20 வருஷம் இருக்குமா, 18 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன்ல. 18 இயர்ஸ் ஆச்சு. இப்போ காதல் மாதிரியே படங்கள் வந்து நிறைய நான் பாக்குறேன், வேற வேற லாங்குவேஜ்ல ஓடிடில அதே மாதிரியே இருக்கு. ஸோ இன்னும் அது அவுடேட் ஆகலை, அது அப்படியே தான் இருக்கு, அந்த டெம்ப்ளேட் அப்படியே தான் இருக்கு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிக்கிறேன், நான் இவ்வளவு நேரம் அதை யோசிக்கல. நான் இமீடியட்டா பாய் சட்ட பேசுறேன், நீங்களும் வந்து சங்கர் சார் பேசுங்க. எங்களுக்கு நல்ல வந்து விஷயம் ஆசையா இருக்கு சார். காதல் ரிலீஸ் பண்றது. ஏன்னா வெறும் ஸ்டார் பவர் மட்டும் இல்லாம இப்ப ஆட்டோகிராஃப் வர்றது ஒரு நல்ல சைன் தான். ஒரு ஸ்டார் பவரோட இருக்க படங்கள் மட்டும் தான் ரீலீஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அது தாண்டி கண்டென்ட் ஓரியன்டா இந்த மாதிரி ஒரு ஜெயிச்ச படங்கள் காலத்தை தாண்டி திருப்பி ரிலீஸ் ஆகும்போது ஒரு நல்லா இருக்கும். கண்டிப்பா சார், எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்ல இந்த படங்கள்லாம் நாங்க டிவில பார்த்துதான் வந்து ஐயோ இப்படிலாம் படம் எப்படிப்பா யோசிச்சாங்க அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கு. ஆனா இந்த படங்களை தியேட்டர்ல பார்க்கணும்னு இன்னும் பல பேர் ஆசைப்பட்டுட்டே இருக்கும். கண்டிப்பா எங்களுக்காக ஏதாவது பார்த்து பண்ணுங்க, இந்த மாதிரி படங்களை ரீரிலீஸ் பண்றதுக்கு. நல்ல ஐடியா தானே சார். பட் இப்போ வந்து விஜய் சாரை பத்தி கண்டிப்பா பேசணும். அவர் கூட 2 படங்கள் பண்ணியிருக்கீங்க. அவரோட ஃப்ரேமிங்ஸ், அவர் கூட ஒர்க் பண்ண அந்த விஜய் சார் இளைய தளபதியா இருந்த அப்ப இருந்த இது அது எப்படி சார்? விஜய் சார் வந்து நான் ஒர்க் பண்ணது வந்து பிரியமுடன், நெஞ்சினிலே, நிலாவேவா 3 படம் ஒர்க் பண்ணோம். அப்பதான் அவர் வந்து பூமிங் பீரியட், அதாவது அடுத்த பேட்ச் ஹீரோஸ் வந்திருக்காங்கன்னு ஒரு விஜய் அண்ட் அஜித் அப்படின்னு அப்பதான் ஆரம்பிச்சது. அதுல ஒரு பீரியட்ல வந்து விஜய் சாரோட படம் கண்டினியூஸா ஒரு 8 ஃபிலிமும் இன்னும் ஹிட் ஆனப்போ மார்க்கெட்ல வந்து எல்லாருக்குமே சீலிங் வச்சிருந்தாங்க பிசினஸ்ல. இந்த ஸ்டார்னா இவ்வளவுக்கு மேல வாங்கக்கூடாது, இந்த ஸ்டார்னா இவ்வளவு வேணும். அப்ப சீலிங் இல்லாத ஒரே புது ஹீரோ அப்படின்னா விஜய் சார் தான். விஜய் படத்துக்கு சீலிங் கிடையாது, என்ன ரேட்டுக்கு வேணா வாங்கலான்ட்டு. ஸோ அது நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் மூமெண்ட்டா எனக்கு தோணுச்சு. அதை பத்தி நான் விஜய் சார்ட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினப்போ அவர் வந்து சும்மாங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. உண்மையில அவர் அப்படிதான் ரொம்பவும், அதாவது மைண்ட்ல தலைக்கு எடுத்துக்க மாட்டாரு. இப்ப எனக்குலாம் வந்து ஒரு டார்கெட் நோக்கி ஓடணும், ஒரு இது இருக்கணும், அடுத்து
அவர் வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப நிதானமான ஒரு போக்கோட வந்தாரு. அவர் வந்து அதுக்கு ஒரு சந்தோஷப்படுறதோ இல்ல ஆமா நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றதோ கிடையாது. ரொம்பவும் காமன் கம்போஸ். கண்ட்ரோல் அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்கை நான் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த 3 படமும் வந்து நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். வின்சென்ட் செல்வா தான் டைரக்டர். வின்சென்ட் செல்வாவும் விஜய் வந்து வா போன்னு பேசிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் விஜய்க்கு இருப்பாங்க. வெறும் 4 ஃப்ரெண்ட்ஸ், அதை தாண்டி வேறு யார்ட்டையும் பேச மாட்டார், பழக மாட்டார். ஸோ 4 பேருமே ஸ்பாட்டுக்கு வந்துடும். அந்த 4 பேருமே எங்களுக்கும் காமன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த 3 படமும். ஏதாவது ஃப்ரேம் ஞாபகம் இருக்கா சார்? ஃப்ரேம்னா என்ன லைக் சொல்றீங்க? எப்படி சொல்றது, எங்களுக்கு வந்து தளபதி அவர்களை எந்த ஃப்ரேம்ல பார்த்தாலும் அழகா தெரிவாரு. ஆனா நீங்க வந்து அவரை ரொம்ப அழகா காட்டணும், இல்ல இந்த ஒரு ஃப்ரேம் அவருக்கு வச்சா அது அழகா இருக்கும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரேம்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா ஏதாவது படத்துல இல்லை இருந்து? ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி கேமராமேன் கிடையாது. அது ஒரு கட்டப்பழக்கமாக கூட இருக்கலாம். ஏன்னா கேமராமேன்னாலே ஒரு ஆர்டிஸ்ட்டை அழகா அனலைஸ் காட்டணும். பண்ணி அவங்களோட இந்த பக்கம் லெஃப்ட் ப்ரொஃபைல் நல்லா இருக்கா, ரைட் ப்ரொஃபைல் நல்லா இருக்கா, சில விஷயங்கள் இருக்குது. சில ஆங்கிள், டாப் ஆங்கிள் நல்லா இருக்கா, இல்லை கொஞ்சம் லோ வச்சா பெட்டராக இருக்காங்களா, எந்த லென்ஸில் அவங்க நல்லா இருக்காங்கலாம் ஒரு ஸ்டடி நடக்கும். நடந்து அப்படி தான் அவங்க போர்ட்ரே பண்ணுவாங்க, முக்கியமாக ஹீரோயின்ஸை. பட் ஐ நெவர் டூ தட். எனக்கு அது உடன்பாடே கிடையாது. நான் வந்து கேமராமேனாக ஆகலை, நான் வந்து டைரக்டர் ஆகிறதுக்காக தான் சினிமாட்டோகிராஃபி படித்தேன். ஸோ என்னோட அப்ரோச்சே வந்து டோட்டலாக ரிவர்ஸ். அந்த படத்தில், அந்த கதையில், அந்த சீனில், அந்த மொமெண்ட்டில் அவன் எப்படி இருக்கணும், ஆடியன்ஸுக்கு அழகாக இருக்கணுமா, அசிங்கமாக இருக்கணுமா, கோவக்காரனாக இருக்கணுமா, அப்படிங்கிறது தான் என்னோட கனெக்ஷன். கேமராக்கும் ஸ்க்ரீனுக்குமான கனெக்ஷன் இருக்குல்ல, அதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நான் எப்போவுமே விஜய் சாரோ இல்லை விக்ரம் சாரோ அழகாக இருக்கணும் அப்படின்னு நான் ஷார்ட் வச்சதே கிடையாது. அந்த கதையை அந்த மொமெண்ட்டில் எலிவேட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும். அந்த மொமெண்ட்டில் அவர் அழகாக இருக்கணும்னா அதுக்கு நான் யோசிப்பேன். ஸோ அப்படி தான் நான் ஒர்க் பண்ணேன். அதனால் ஃப்ரேமாக எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு அப்படி ஒர்க் பண்ணதே இல்லை. எஸ்பெஷலி பிரியமுடன் பண்ணும்போது எங்களுக்குள்ள 1000 கேள்வி. ஏன்னா விஜய் வந்து காதலுக்காக தியாகம் பண்ணுவார், சேர்த்து வைப்பார், சண்டை போடுவார், எந்த எக்ஸ்ட்ரீம் போவார், காதல் கூட நிற்பார் அப்படிங்கிறத அது வரைக்கும் பார்த்துட்டே வந்திருக்கோம். ஆனால் காதலுக்காக கொலை பண்ணுவார்ன்றது வந்து அதான் ஃபர்ஸ்ட் படம். அது வந்து ஒரு ஃப்ரெஷ் விஷயம். அதை வந்து ஆடியன்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அது வரைக்கும் அவரை வந்து ரொம்ப நல்லவராகவும் இதாகவும் பார்த்துருக்காங்க. அப்போ அதில் வந்து பெரிய டிஸ்கஷன் எங்களுக்குள்ள நடக்கும். ஒவ்வொரு சீன்லேயும் அதோட இன்டென்சிட்டி வந்து எவ்வளோ இருக்கணும், அந்த மீட்டர் வந்து எவ்வளோ வைக்கணுங்கிறதுல இப்போலாம் போல்டாக துணிஞ்சு நிறைய. அப்போ வந்து பயங்கர கவனத்தோட ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி. ஸோ அது சம்மந்தமாக விஜய்னா, வின்சென்ட் செல்வா, எஸ்எஸ் சார் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு கான்ட்ராடிக்ஷன் நடந்துகிட்டே இருக்கணும். இதை வந்து கொஞ்சம் அளவு மீறலாம் அவன் கெட்டவன் ஆகிடும். ஸோ அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் எங்கள் கவனம் இருந்துச்சு. அதெல்லாம் அதை அழகாக காட்டுறதுல தான் நாங்கள் வந்து கவனம் செலுத்தணுமே தவிர விஜய் சார் அழகாக காட்டுறதுன்றதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஓகே சார். இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா சினிமாட்டோகிராஃபியில் நிறைய க்ரைட்டீரியாஸ் அண்ட் வந்து இந்த ரூல்லாம் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குல்ல சார். அதில் விஜய் மில்டன் சார் வந்து அந்த ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணுற ஒரு பர்சனா, இல்லை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த சில விஷயம் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா சார்? 200% பிரேக் தான். என்னைக்குமே நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணதில்லை. பட் இப்போ பசங்க நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அப்போனா லெஃப்டில் ஒருத்தர் இருக்காரு, ரைட்டில் லுக் கொடுக்குறாருன்னா இந்த பக்கம் ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு சில ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. காதல்ங்கிற ஒரு படத்துலேயே நாங்கள் வந்து அது எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டோம். நானும் பாலாஜியும் ரொம்ப கான்ஷியஸாகவே ஒரு விண்டோ இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோ இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கு இந்த விண்டோ கரெக்ட் அழகாக இருக்கும் லைட். ஆனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். இந்த பொண்ணத்துக்கு இங்கே உட்கார வைப்போம். ஓகே. விண்டோ வெளில பிரைட்டாக இருக்கும், ஆனால் உள்ளே லைட் போட மாட்டோம். வேறு யாராக இருந்தாலும் உள்ளே லைட் ஃபீல் பண்ணி அதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் லைட் போட மாட்டோம். ஆனால் எக்ஸ்போஷர் இங்கே வைப்போம். அங்கே வச்சா இவங்க சிலோட் ஆகிடுவாங்க, அதுவும் பண்ணலாம். ஆனால் நாங்கள் இங்கே எக்ஸ்போஷர் அதை ப்ளீச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணி தான் காதல் எடுத்தோம். ஓகே சார். இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் மில்டன் சாரோட சினிமாட்டோகிராஃபியில் ஒரு புதுசாக நான் இந்த ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன் அப்படின்னா அது ஏதாவது இருக்கா சார் இந்த டைமில்? ஏன்னா நிறைய அப்பத்துலேருந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க, நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய டெக்னிக்கல் அப்கிரேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கீங்க. அதுக்கும் இப்போயும் வந்து விஜய் மில்டன் சாரோட அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி லென்ஸாக இருக்கலாம், கேமராஸாக இருக்கலாம், அந்த விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பூம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கக்கூடிய சினிமா? இப்போ நானும் பாலாஜியும் சேர்ந்து பண்ண அந்த காதல் வழக்கேன் இருக்குல்ல, இந்த 2 படமும் வந்து ஐ திங்க் சினிமாட்டோகிராஃபியில் சில இடங்களை வந்து நல்லாவே உடச்சி விட்டுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காதல் நாங்கள் பண்ணும்போது
லைட்டே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக எல்லாருமே பேசினாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதில் நாங்கள் லைட்டே யூஸ் பண்ணல, 2 டியூப் லைட் தான் டோட்டல் படத்துக்கு. லைட் எஃபெக்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செட்டப்பாக இருந்தாலும் சரி, 2 டியூப் லைட்டை தாண்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நாங்களே முடிவு பண்ணி தான் பண்ணோம். ரொம்பவும் லைட் தேவைப்பட்டால் ஒரு கார் ஹெட்லைட், ஒரு கார் அப்படியே திரும்பி போச்சு, அந்த வெளிச்சத்தில் அது நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் சீனுக்குள்ளே மாற்றிப்போம். ஸோ அப்படி லைட் தேவையை வந்து டோட்டலாக உடைச்சது வந்து காதல். கேமராவோட தேவையை டோட்டலாக உடைச்சது வந்து வழக்கு. ஏன்னா அது வரைக்கும் கேமரானா ஒரு பெரிய செட்டப், ஒரு பெரிய லென்ஸ்ன்னு இருந்தது. 5Dயை எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஷூட் பண்ணப்போ ஷூட்டிங் நடக்குதுன்னு நிறைய பேர் நம்பலை. நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்டு கேமராமேன்லாம் தேவையில்லாமல் நீ பேரை கெடுத்துக்க போகிற, நீ வந்து இந்த கேமராவும் எடுத்துகிட்டு போ, 5Dயும் எடுத்துகிட்டு போ, இதில் ஒரு ஷார்ட் எடு, இதில் ஒரு ஷார்ட் எடு, ஒருவேளை இது சரியாக வரலன்னா இதை யூஸ் பண்ணி நீ பண்ணலாம், இல்லைன்னா இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் ஷூட்லாம் பண்ணி சரியாக வரலன்னு சொல்லி உங்கள் கேரியரே காலி ஆகிடும். நாங்கள் சரி வா என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி போயிடும். அந்த கேமரா எது வரலன்னு சொல்கிறாங்களோ நம்ம அதை தான் பண்ணுவோம். ஈவன் ஹை ஸ்பீட் ஷார்ட்ஸ் கூட அப்போலாம் ஹை ஸ்பீடே போகாது டிஜிட்டல் கேமரா, அதை கூட நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணோம். ஒரு ஷார்ட் கூட அந்த இது பண்ணக்கூடாதுன்றது. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் வந்து டோட்டலாகவே எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. கேமராலாம் மேட்ரு கிடையாது, கேமராங்கிறது ஒரு டூல், அவ்வளோதான் அப்படின்றது வந்து ரொம்ப அதுக்கப்புறமா. ஸோ ஐ திங்க் இந்த 2 ஃபில்மும் வந்து டோட்டலாகவே மாற்றி விட்டுருச்சு. இப்போ வந்து ஒரு சினிமாவை நீ ஐஃபோனில் எடு, எஃப்எக்ஸில் எடு, இல்லை ஏரி அலெக்ஸாவில் எடு, வாட் எவர், நோ டிஃப்ரென்ஸ். முதல்லாம் ஒரு கேமரானா ஐயோ இந்த கேமரா மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அது எப்படி செட் ஆகும், அது கரெக்டாக வராது, அது மூடு மிஸ் ஆகும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இந்த ஷார்ட்டுக்கு என்ன கேமரா, அது கோப்ரோ கூட இருக்கலாம், இல்லை ஏரியா அலெக்ஸா எல்எஃப்ஆ கூட இருக்கலாம். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். இது வந்து குவாலிட்டியோட அந்த சைடு, இது குவாலிட்டி இந்த சைடு, அதெல்லாம் கிடையாது. இப்போ அங்கே தேவை என்ன, ஃபைனலாக அந்த 4 ஸ்கொயருக்குள்ளே என்ன வரப்போகுது, அது நல்லா வருதா. ஸோ அந்த அளவுக்கு அதை உடச்சி விட்டாச்சு. ஐ திங்க் இப்போ விஜய் மில்டன் சார் வந்து சினிமாட்டோகிராஃபராக வந்து இதை பேசும்போதே அவர் டிரெக்டர் அப்படின்றத வந்து எக்ஸ்போஸ் ஆகுது, எங்களுக்கு தெரியுது அவர் டிரெக்டராகவும் பார்க்குறாரு அப்படின்றது. டிரெக்டராக வந்து விஜய் மில்டன் சாரோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? ப்ராஜெக்ட்ஸ், என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் என்னங்கிறது வந்து என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் தான் டிசைட் பண்ணும். மற்ற ஸ்டார் டைரக்டர் மாதிரி நான் இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அடுத்து அந்த ஸ்டாரோட டேட் இருக்கு, அதுக்கப்புறம் அவர் டேட் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டேன், இப்போவே அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு எப்போவுமே நான் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் அது என்ன, அது ஹிட்டா, அது எந்த அளவு ஹிட் ஆகுன்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கும். நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணுறது இல்லை. இவர் இருந்தால் தான் என்னால் படம் பண்ண முடியும், இது இருந்தால் தான் பண்ண முடியலாம், ஒன்றுமே கிடையாது. எனக்கு தேவையான பேசிக் செட்டப்ஸ் தான் நான் சம்பாதிச்ச சொத்து சினிமாவில். எனக்கு ஒரு டப்பிங் தியேட்டர் இருக்குது, எனக்கு ஒரு கேமரா இருக்குது, எனக்கு ஒரு பேசிக் லைட்ஸ் இருக்குது, என்கிட்ட கதை இருக்குது. யார் வந்தாலும் வரலனாலும் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருப்பேன், படம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா நண்பர்களும், என்னோட சினிமாவில் இருக்க எல்லா நண்பர்களும் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ அந்த படம் முடிஞ்சிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ரீ ரெக்கார்டிங் கூட முடிஞ்சிடுச்சு. டிசம்பரில் காப்பி ரெடி ஆகுது. ஸோ அதோட ரிசல்ட்டை பொறுத்து அடுத்த படம் என்னங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். கண்டிப்பாக சார். இப்போ இருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபராக வரணும், நான் சினிமாவில் வந்து ஒரு கேமரா வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஐ டோன்ட் திங்க் தே நீட் அட்வைஸ். ஏன்னா முன்னாடி வந்து நாங்கள் நிறைய சொல்ல வேண்டியிருக்கோம். இந்த வெப்சைட் போங்க, இந்த புக் படிங்க, இந்த படம் பாருங்க அப்படின்னு நிறைய சொல்ல வேண்டி இருந்துச்சு, எடுத்துக்காட்ட வேண்டி இருந்துச்சு. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அது தேவையில்லைல்ல. அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டா சொல்லி கொடுக்குது. ஏன் 1/3 கம்போசிஷன் இஸ் குட், ஒய் இட் இஸ் நாட் குட், ரெண்டுத்தையுமே அவங்க சொல்லி கொடுக்குது. ஒரு டாவின்சியில் வந்து என்ன பண்ண முடியுங்கிறத ஒரு 2 minutes ரீல் சொல்லி கொடுக்குது. ஐ டோன்ட் திங்க் தே நீட் அட்வைஸ். ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து எது வேணான்னு முடிவு பண்ணும். ஓகே, இது வேணும்ன்றத தாண்டி இது வேண்டாம்ன்றத நாங்கள் வந்து எது வேணும்னு தான் தேடி ஓடிட்டு இருந்தோம், எங்கே கிடைக்கும் தேடி இருந்தோம். இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அதில் வந்து ஃபில்டர் பண்ணி ஃபோக்கஸ்டாக இது வேண்டாம் இது வேணுன்ற சூஸிங் மட்டும்தான் அவங்க. அதை மட்டும் அவங்க பண்ணிட்டாலே எங்களோட பெரிய கேமராமேனாகவும் பெரிய டைரக்டராகவும் வந்துடலாம். கண்டிப்பாக சார். ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை எனக்கே வந்து என்னோட
நாஸ்டாலஜிக் ஃபீல்ஸ்லாம் வந்தது அப்படின்றப்ப பார்க்குறவங்களுக்குமே நீங்க சொன்ன பல விஷயங்கள், ஆமால இப்படி ஒரு விஷயம்லாம் இருந்ததுல அப்படின்னு ஆட்டோகிராஃப் கூட கனெக்ட் பண்ணி, அவங்க ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல்ஸ்க்கு போயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆட்டோகிராஃப் மறக்காம அந்த நோட் புக்க மட்டும் அந்த கண்டிப்பா சார். பிகினிங் அந்த லைட்டிங் கிட்டிங் எல்லாம் பிரிச்சு எழுதிருங்க. எல்லாமே நீங்க தயவு செஞ்சு ஷூட் கண்டிப்பா பண்ணுங்க. சார். கண்டிப்பா. ஷூட் பண்ணி போடுங்க மறக்காம. கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி இந்த ஒரு ஓகே. நேரத்துக்காக. ஆட்டோகிராஃப் மாரி இன்னும் பல படங்கள் நீங்க பண்ணதுல அது வந்து காதல் படமா இருக்கட்டும், அதெல்லாம் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்கு சார்பா குமுதம் சார்பா வந்து ரொம்ப ஆசைப்படுறோம். தேங்க் யூ. கண்டிப்பா சார். தேங்க் யூ சோ மச் ஃபார் த டைம். தேங்க் யூ. தேங்க் யூ. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.